பிரதர், ஒரு ஹாப்பி நியூஸ் பிரதர். என்ன பிரதர் சொல்லுங்க. ஒரு லேண்ட் வாங்கணும் ரொம்ப நாள் கனவு பிரதர். கடவுள் புண்ணியத்தில் அதுக்கேற்ற காசில் சூப்பரான லேண்ட் கிடச்சிச்சு பிரதர். அதை பார்த்து என் ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பிரதர். அப்படியா பிரதர்? தேவனுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் பிரதர். ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க. நம்ம பிரதர் ஒரு லேண்ட் வாங்கியிருக்காரு, அதான். வாங்க பிரதர், எங்கே போகிறீங்க? வாங்க டீ சாப்பிடுங்க. இல்லை பிரதர், பரவாயில்ல பிரதர், இருக்கட்டும் பிரதர். வாங்க பிரதர், டீ சாப்பிடுங்க பிரதர். ஐயோ இருக்கட்டும் பிரதர், பரவாயில்ல பிரதர். வாங்க பிரதர், வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் பிரதர் போகுது. இந்த மாதம் அது ஐக்கு வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. வந்தால் நல்லா தான் இருக்கும் பிரதர். நானும் லேண்ட் வாங்கிட்டேன் பிரதர். பிரதர், நேற்று தான் பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வாங்கிட்டு இருக்கீங்க பிரதர். லேண்ட் வாங்கலாம் பெரிய விஷயமா பிரதர்? பேங்க்குக்கு போனேன், லோனை அப்ளை பண்ணேன், 20 வருஷம் இஎம்ஐ, அவள் தான் லேண்டை வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர். சரி சரி பிரதர், வரேன் பிரதர். பிரதர், அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். சரி பிரதர், பார்ப்போம் பிரதர். தீபக், தீபக், என்னப்பா ரொம்ப சோகமாக உக்காந்துட்டு இருக்க? பெருமையினால லேண்டை வாங்கி தொலைச்சிட்டேன் பிரதர். லோனும் கட்ட முடியாத போயிடுச்சு பிரதர். வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரியாக கேவலமாக பார்க்குறாங்க பிரதர். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க பிரதர். பேங்க்காரன் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் பிரதர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், என்ன பண்ணுறதுனே தெரில. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது தீபக், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவனை உத்தமன்னு சொல்லுது. உன் பெருமையினால் லேண்டை வாங்கிட்ட, இப்போ லேண்டும் இல்லாமல் பணமும் இல்லாமல் வீட்டில் அசிங்கப்பட்டு வந்து நிற்கிற. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லதுன்னு சொல்லுது. நீ முடிவு என்னன்னு தெரியாமல் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை வந்து பண்ணிட்ட. இப்போ உன்னுடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தியா? எப்போ எது செஞ்சாலும் யோசிச்சு முடிவு பண்ணு. திரும்ப அந்த தவிர நீ பண்ணாத. சரி, நான் வரேன் தீபக். என்னுடைய பெருமையினால் நானும் ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேன்.